அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க பிரணேஸ்வரர் ஷாப் அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாரர் சீரீஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த கதைக்குள்ள கொண்டு போயிடுறேன். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கும், அங்க காமிக்கிறாங்க. சுத்தி இருட்டா இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் வைஜெயந்தி அப்படின்னு அவரோட மனைவியை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்காரு. எல்லா இடத்துலயும் கத்திக்கிட்டே இருக்க அவங்க காணும். இதனால மனசொடிஞ்சு போய் நின்றுகிட்டே இருக்கும்போது அவங்களோட செயின் ஒண்ணுத்த பார்க்க எடுத்து கைகள்ல வைக்க பின்னாடி ஒரு பெரிய ஒலி வந்து இவரோட மூஞ்சில் அடிக்குது. திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா இவர் தொடர மாதிரி இருக்கு. பயந்து போய் கத்துறாரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகி ஒரு ரெண்டு புது காதல் ஜோடிகளை காமிக்கிறாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா டாக்டரா இருப்பாங்க, இன்னொருத்தர் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு, இன்னும் ரெண்டு பேர் இன்னும் சில வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 4 பேருமே நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. நேபாள் பக்கத்துல இருக்க ஒரு காட்டு பகுதிக்கு தான் ட்ரிப் போகணும் அப்படின்றது உங்களோட பிளான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் புக் பண்ணிருப்பாங்க. அங்க போய் தங்களோட வேலை எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு 2 வழி பிரியுது. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க தேடி போற ரெசார்ட்டுக்கான வழியா இருக்கும். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த மலை மேல இருந்து ஒரு பெரிய வியூ பாக்குற மாதிரி இருக்கும். இதனால அங்க இருக்க 2 ஆம்பளை பசங்களுமே பாத்தீங்கன்னா போகலாமா அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. கூட இருக்க பொண்ணுங்க வேணாம், நாங்க எங்கே இருந்து எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, காட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு சொல்ல இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த 2 லேடியுமே அங்க இருக்க எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பின் டிராப் சைலன்ஸ்ல இருக்கும். இதனால பயந்து போனவங்களும் காருக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து இவங்களுக்கு ஒரு வாசனை அடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதனால அந்த வாசனையால இழுக்கப்படுறாங்க. எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி போக்கிட்டே இருக்க காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பாலடைஞ்ச நிலைமையில ஒரு சாமி சேலை மாதிரி ஒண்ணு பாக்குறாங்க. அதை பார்த்ததும் அதை தொடணும் அப்படின்ற ஆசைகள் இவங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. மித்துல் அப்படின்ற லேடி அதை தொடணும்னு போறாங்க. இன்னொரு லேடி பேர் பாத்தீங்கன்னா டைட்டஸ் அப்படின்றது. அவங்க இந்த சிலையை போட்டோ எடுக்கணும்னு போகும்போது கரெக்டா போன் வருது. போன்ல பேசுறது சுத்தமா கேட்கல. இதனால கொஞ்சம் தள்ளி போய் பேசலான்னு ட்ரை பண்ண இப்போ அந்த மித்துல் மட்டும் அந்த சிலையை துடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கிட்ட இருக்க ஒரு கட்சிப் எடுத்து தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு பெரிய ஒலி இவங்களை நோக்கி அடிக்க ஆரம்பிக்குது. பொத்துன்னு போய் விழுந்துட்டாங்க. அண்ட் பின்னாடி இவங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு உருவம் எங்களோட உடம்புக்குள்ள வந்து போடுற மாதிரியும் அதனால இவங்களோட உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுற மாதிரியும் காமிக்கிறாங்க. சுய நினைவுக்கு வந்து பார்த்ததும் இங்க என்ன நடந்தது அப்படின்றது சுத்தமா தெரியல. அந்த சிலையை பாக்குறாங்க, பயந்து போறாங்க. அதே நேரத்துல இவங்க கூட வந்து அந்த லேடியும் நம்ம போகலாவா அப்படின்னு மாதிரி ஒரு சத்தத்தை கொடுக்குறாங்க. பயந்து போய் இவங்களோட கர்ச்சீஃபை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. கட் பண்ண எல்லாரும் சேர்ந்து காட்டுக்குள்ள இருக்க ரெசார்ட்டுக்கு போகணும்ன்ற மாதிரி இருட்டினதும் அங்க போய் சேர்ந்துடுறாங்க. அந்த ரெசார்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமான தோரணையில தான் இருப்பாங்க. போன உடனே இந்த ரூம்ல தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தங்களோட ரூமை பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. ஆனா வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சில கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. இங்க எந்த பொருள் செஞ்சாலும் ஈவினிங்குள்ள அது கெட்டு போயிடுது. இந்த கஸ்டமர்ஸா வர வச்சது இப்ப தேவைதானேன்னு கேட்க இவரோட பதில் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இவங்க இல்ல அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ரூம் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. மித்துல் தன்னோட காதலன் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட அங்கிளோட டாபிக் உள்ள வர ஆரம்பிக்குது. மித்துல் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறார். அங்கிள் பேரை சொன்னது எதுக்காக பயப்படுறீங்க, இன்னுமா அவர் மேல உங்களுக்கு பயம் இருக்குன்னு கேட்க பயம்லாம் இல்ல, கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதுக்குன்னு எல்லா நேரமும் நான் அப்படியே இருக்க மாட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே நிக்க அப்படியே கட் பண்ணி உங்களோட அங்குல காமிக்கிறாங்க. பாதுரி அப்படின்றது அவரோட பேர். ஆவிகளை பத்தியும் ஆன்மாக்களை பத்தியும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்க நபர். ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருப்பாரு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆவிகளை சுத்தி ஒரு எனர்ஜி பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் மனுஷங்களை கூட அந்த எனர்ஜி தீண்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு லெக்சரை கொடுத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க. அவங்க வந்ததே ஒரு வெக்கேஷன் மாதிரி பிளான் பண்ணிதான் இல்லையா, அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த மித்துல் இருக்காங்க இல்லையா, அவங்க பின்னாடி ஏதோ ஒரு நபர் ஒரு மாதிரி குரல் எழுப்புற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. திரும்பி பாக்குறாங்க, ஒன்னும் இல்ல. இவங்களோட நண்பர்கிட்ட சொல்ல இவங்க ஒன்னும் இல்லைன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த 2 ஆண் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஊருக்குள்ள போய் சரக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. பீர் கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நபர் தகராறு பண்ணிட்டு இருக்காரு. பீர் எப்படியா கெட்டு போகும், அதால பைத்தியவங்க நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இவங்களுக்கு கொடுத்து அனுப்ப ஊர் மக்கள் எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி நைட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. அந்த மித்துல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜன்னல் பின்னாடி இருந்து யாரோ அழுகுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. யாரா இருக்குன்னு கிட்ட போக இவங்க தூக்கி போட்டு வந்தாங்க இல்லையா அந்த கர்ச்சீஃப், அது அங்க கிடக்குது. கையில எடுத்து பாக்குறாங்க. அது கூடவே அந்த ஜன்னல் ஓரத்துல ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட் எழுப்ப 2 பேரும் வெளியே போய் பாக்குறாங்க. ஜன்னல் ஓரமா நிறைய ரத்த கரைகள் சொட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பயந்து போறாங்க. மேபி ஏதாவது பறவையோடதா கூட இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, நாளைக்கு பாத்துக்கலாம், இப்ப போய் தூங்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த டைட்டஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி ஒரு 10
நிமிஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஏதோ தரைய போட்டு தேய்க்கிற மாதிரி சத்தங்கள் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. மித்துல காணும். எங்க போனாங்கன்னு சொல்லி வீடு முழுக்க தேடிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு இடத்துல, அதாவது ஒரு மூலையில பாத்தீங்கன்னா தரைய போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. கைகள் எல்லாமே ரத்தம். இவங்க என்ன ஆச்சுன்னு தெரியாம அவங்க கிட்ட போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மித்துன்ல போய் மாதிரி கேட்க திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க. முகம் எல்லாம் மாறி போய் கண்கள்லாம் பயங்கர ரெட்டா இருக்கும். முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட திறமையில ஒரு 2 பேருக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் தங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த பிரசன்ட்டுக்கே வருது. நடந்த சம்பவங்கள் எல்லாமே எதனால நடந்தது அப்படின்றது யாருக்குமே புரியல. கைகள் எல்லாத்துக்கும் பேண்டேஜ் ஓட்டப்பட்டு மித்துள் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. என் கூட இருக்க டைட்டஸும் பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்க, அவளுக்கு கொஞ்சம் ஏர் கிடைச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும், நாங்க இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மித்துளியும் அவங்களோட கண்ணவரி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த ஜன்னல் ஓரமா ரத்தம் இருக்கும் இல்லையா, இது கூட்டு போய் டைட்டஸ் அவங்களோட கணவர் கிட்ட காமிக்க அவரு ஏதாவது பறவையோட ரத்தமா இருக்கும், இது எதுக்கு பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க, அவளுக்கு சின்ன வயசுல அப்பாவால பிரச்சனை இருந்தது இல்லையா, மேபி அதனால கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கலாம்னு சொல்ல இந்த டைட்டஸ் பாத்தீங்கன்னா டாக்டரா இருப்பாங்க. இது மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல, ஒரு மாதிரி நின்னுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி மித்துலு அவங்களோட கணவரும் அரசு விட்டு பேசிக்கணும் அப்படின்னு நம்ம தான் போயிருப்பாங்க. ஆனா மித்துல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்திலே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. சரியா பேசுறதாவே தெரியல. இத்தனை நாளாச்சு இன்னும் என்கிட்ட நீ சரியா பழக கூட மாட்டேற, உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்ற மாதிரி வண்டியில வேகமா போய்கிட்டே இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் கும்பலா நின்னுகிட்டு இருக்காங்க. இவரு என்ன ஏதுன்னு இறங்கி போய் பார்க்க ஒரு ஆட்டுக்குட்டிய பாத்தீங்கன்னா கொடலை கிழிச்சு கொடூரமான முறையில கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சுத்தி முத்தி பாக்குறாரு. நான் ஒரு போலீஸ் தான், நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஒரு கால் அச்சு தடவை பாத்தீங்கன்னா பதிஞ்சிருக்கும். யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அதை போட்டோ எடுக்கிறாரு. அண்ட் சுத்தி முத்தி பார்த்துட்டு தன்னோட கார் பக்கம் வரும்போது இவரோட மனைவியை பாத்தீங்கன்னா காணும். எங்க போனாங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது இறந்து போய் கிடக்குது இல்லையா அந்த ஆடு, அந்த ஆட்டோட உடம்புல கை விட்டு ரத்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவரை பார்த்ததும் ரத்தத்தை காமிச்சுக்கிட்டே சிரிக்க பயந்து போறாரு. அப்படியே கட் பண்ணி அவங்கள அந்த ரெசார்ட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. இதை பார்த்த டைட்டஸோ அவங்களோட கணவரும் மிரண்டு போயிட்டாங்க. என்னாச்சு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எதுவுமே வாயை திறக்கிறதா தெரியல. அங்க இருக்கிற மித்துலோட கணவரும் அது ஒரு ஆட்டோட ரத்தம், இறந்து போன ஆட்டோட உடம்புக்குள்ள கையை விட்டுக்கிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க உள்ள போறாங்க. ஏற்கனவே உடம்பு முடியாம இருந்தவங்க மறுபடியும் தரைய போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்க இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்தணும்னு ட்ரை பண்ண அவங்களோட வாயில இருந்து நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படின்ற வார்த்தை தான் வந்துகிட்டே இருக்கு. பயந்து போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே கூட்டு போய் ஷேர் பண்ண அவங்களுக்கு ஏதோ டிசீஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா டிசீஸ் இருந்தது அப்படின்னா வாய்ஸ் மொத்தமும் சேஞ்ச் ஆகுமா, வாய்ப்பே இல்லை. சோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தான் இருக்கு. இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்னா கூட ரொம்ப நேரம் ஆகும். என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் இவங்களோட அங்குள் பக்தூரி இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி தாட் வர ஆரம்பிக்குது. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு எக்ஸலண்டா ஹேண்டில் பண்ணுவாரு. நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன்னு சொல்லி டைட்டஸ் பார்த்த ஒரு விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டாக்டர் தான் இல்லையா, ஒரு பேஷண்ட் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகும்போது பாதுரி உள்ள வந்து சில மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவரை பார்த்தீங்கன்னா காப்பாத்தி விட்டுட்டு இருப்பாரு. இதை பார்த்த டைட்டஸும் எப்படி நீங்க பண்ணீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க மனுஷங்களை தாண்டி நிறைய எனர்ஜி இந்த உலகத்துல இருக்கு, அது தெரியாம இருக்குதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். சோ இதுக்கு சரியானவர் அவர் தான். அவருக்கு இந்த மெசேஜை போட்டு விட அவர் வேக வேகமா அந்த இடத்துக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா பாதுரி வெளியே நின்றுகிட்டு இருக்காரு. உன்னோட அங்கிள் வந்திருக்காரு, வாமித்துள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க ஒரு நபர் கூப்பிடலான்னு போக அவங்க ஒரு மாதிரி மனநிலைமையோட முகம் எல்லாம் மாறி போய் இவர் பின்னாடி வந்து பிடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. கல்யாணம் ரீசெண்டா முடிஞ்ச அந்த காதல் ஜோடி இருக்காங்க இல்லையா, அவங்க ஓடி பாடி ஜாலியா ஆடி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடிக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கும். அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கணவரும் பெத்துக்கலாமே, அதுக்கு நம்ம வேலைகளை ஈடுபட்டா தானே முடியும்னு சொல்ல இவங்க அந்த பேய் இப்ப சொல்லிச்சு இல்லையா வெக்கமா இருக்குன்னு அதே வசனத்தை இவர்கிட்ட சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. உள்ள போன நம்பரை பயமுத்துனாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா கட்டிலுக்கு அடியில போய் உட்காந்துப்பாங்க, வெளியே வரவே மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்கிள் உன்னை பாக்கணும்னு வந்திருக்காரு, வெளியே வாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அவங்க மொத்தமா மாறி போய் கிடக்குறாங்க. ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. வர முடியாது அப்படின்னு தோரணில நின்னுகிட்டே இருக்காங்க. அந்த அங்கிள் அதாவது பக்தூரி பாத்தீங்கன்னா உள்ள வராரு. இவங்களை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காரு. இவங்களை பார்த்ததோ அந்த உருவம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அலற ஆரம்பிக்குது. இதனால எல்லாரும் வெளியே போக சொல்றாரு. நானும் வெளியே போறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி கதவை எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. வெளியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு நீங்க வந்திருக்கீங்களான்னு கேட்க இல்ல அப்படின்ற பதில் தான். உள்ள அந்த மித்துள் உடம்புக்குள்ள இருக்க உருவம் ஒரு மாதிரி கீறிக்கிட்டே இருந்ததுன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும், மந்திரங்களான சக்கரம். அதை போட்டோ எடுத்து அது
என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க கிட்ட கலந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரெசார்ட்டை மெயின்டைன் பண்ற நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வேகமா ஓடி வர்றாரு. ஊருக்குள்ள ஆட்டை கொலை பண்ணிட்டு ஒரு உருவம் அங்க இருந்து தப்பிச்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா, அந்த உருவத்தை பார்த்து ஒருத்தர் பயங்கி போய் கிடக்குறாரு. அவருக்கு பேசவே முடியல அப்படின்ற மாதிரி செய்தி வந்து சேருது. இதை பார்த்து அங்க இருக்கிற மித்துலோட கணவரும் டைட்டஸோட கணவரும் வேகமா கிளம்புறாங்க. இந்த சாமியாரை இங்கே விட்டுட்டு கட் பண்ணி ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்த அப்படின்னு ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் விசாரிக்க அவர் பயந்து தான் பார்த்த விஷயங்கள சொல்ல ஆரம்பிக்கிறார். காட்டுக்குள்ள டார்ச் எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இதனால டார்ச் அடிச்சு திரும்பி பாக்குறாரு. ஒரு விசித்திரமான ஒரு மிருகம் மாதிரி இருக்க ஒரு பெண் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை கொலை பண்ணி அந்த ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கத பாக்குறாரு. பயந்து போய் ஓடி வந்துட்டாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. வெளியே போகவும் முடியாம இருக்காங்க. இதை கேட்டதும் மித்தலோட கணவரும் கூட இருக்கவரும் இதை போய் இன்னும் இந்த கிராம மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது விலங்கா இருக்கும், இதுக்கு இவ்வளவு சீனா, அது எங்க பார்த்தேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டு அந்த நபரை கூட்டு போறாங்க. கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க. தான் கிட்ட இருக்க எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்து பாக்குறாரு. அந்த வரைபடம் எது கூடயாச்சும் மேட்ச் ஆகுமா அப்படின்ற மாதிரி எதுவுமே மேட்ச் ஆகல. அது உள்ள இருக்க அந்த மித்தலோட உடம்புக்குள்ள இருக்க ஆவியும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹம்மிங் கொடுக்க ஆரம்பிக்குது. இவர் பேசணும் அப்படின்ற மாதிரி போக கட் பண்ணி காட்டுக்குள்ள அந்த உருவத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களை காமிக்கிறாங்க. இந்த இடத்துலதான் பார்த்த நபர் அங்க சொல்லிட்டு இதுக்கு மேல போக வேணான்னு கழுவிட்டு ஓட இவங்க இது மேல எல்லாம் நம்பிக்கையே இல்லாதவங்க லைட் எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி இங்க வருது. மக்தூரி மித்தலோட உடம்புல இருக்க ஆவி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போக எல்லா பொருட்களும் தாறுமாறா உடைய ஆரம்பிக்குது. இவர் தனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி உட்காந்துட்டாரு. அந்த மித்தல் உடம்புல இருக்க ஆவியை கிட்ட கூப்பிட்டு அந்த ஆவி பாத்தீங்கன்னா கிட்ட வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, கழுத்து வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பெல்லாம் எக்கச்சக்கமான வலிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அது உங்களை விடவே விடாது. இப்ப கூட உங்க பின்னாடிதான் இருக்கு. உடனடியா அவங்களை காப்பாத்த நீங்க போயாக்கணும். இந்த மாதிரி ஒரு வசனத்தை அது பேசிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் புரியல. அப்பதான் ஞாபகத்தை வந்து 2 பேர் அந்த காட்டுக்குள்ள இருக்க விஷயங்களை பார்க்கணும்னு போனாங்க இல்லையா, அந்த விஷயம் உடனடியா இவர் இங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கவங்கள காமிக்கிறாங்க. இது எல்லாமே நம்பாம 2 பேரும் லைட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து 2 பேர் பிரியிற நிலைமை ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தரோட கண்களுக்கு அந்த உருவம் தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போய் அங்க இருந்து ஓடணும் ட்ரை பண்றாரு. இவர் பின்னாடி வந்து அந்த உருவம் பிடிக்கலாம் ட்ரை பண்ண அந்த சமயம்னு பார்த்து கரெக்டா சாமியார் அங்க வந்துட்டு நீ ஒருபோது திரும்ப கூடாது, நான் சொல்ற வரைக்கும் அப்படியே இருக்கணும், இல்லைன்னா உன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அகோர உருவத்தை பாக்குறாரு. அது கூட சேர்ந்து சில மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்க அந்த உருவம் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்குது. அங்க இருந்து ஓடி போயிடுது. ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்க இவங்களுக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்றத இவர் புரிய வைக்கிறாரு. எல்லாரும் குரூப்பா உட்கார வச்சு இந்த ஊரே அந்த டீமன்ஸோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அதாவது ஊருக்குள்ள தக்ஷினி யாமினி அப்படின்னு நிறைய விதமான ஆன்மாக்கள் உலாவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பழங்காலத்துல சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆன்மாக்களால ஊருக்குள்ள எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா இங்க பாதிக்கப்பட்டிருக்க மித்துல் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த டீமன்ஸால அட்டாக் பண்ணப்படல, ஏதோ ஒரு விஷயத்தால பொசஸ் ஆயிருக்காங்க. அந்த விஷயம் தான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி என்ன அனுப்பி விடுது. நம்மளுக்கு உதவுற வகையில தான் அந்த சக்கரத்தை வரைஞ்சி அது மூலமா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற எல்லாருமே இதை கேட்டு பயந்து போறாங்க. நம்ம இங்க இருந்து போயிடலாமான்னு கேட்க அங்க இருக்க பாதிரியும் இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆபத்தை தான் தேடி கொடுக்கும். இது மட்டும் இல்லாம இந்த ஊரே டீமன்ஸோட பொசஸ்ல இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம காப்பாத்தி ஆகணும், அதுக்கு வேலைகளை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்க போறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஸ்டார்டிங் சில தன்னோட மனைவியை தேடிக்கிட்ட ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தா இல்லையா, அவரோட பிளாஷ்பேக் தான் அந்த கல்யாணம் எல்லாம் காமிச்சிருப்பாங்களே அது. அவர் ஒரு மாதிரி மனப்பித்து புடிச்சு இந்த வீட்டு சைடு வந்துகிட்டே இருக்காரு. உள்ள இருக்க மித்துலோட உடம்புல இருக்க ஆவியோ கண்களை திறக்குது. அதே சமயத்துல அந்த வீட்டுல இருக்க பாதுரியும் இதை கவனிக்கிறாரு. உள்ள வந்தது யாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அந்த ரெசார்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஓடி வந்து அது என்னோட அண்ணா தான், அவரோட மனைவி காணாம போனதுல இருந்து அவர் இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லு. அங்க இருக்கிற பாதுரிக்கும் இது ஆச்சரியமா இருக்கு. மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா சொல்ல முடியுமான்னு கேட்க ஒரு சின்ன விஷயத்த நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வெளியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தாரு அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்ல காட்டிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு முன்னாடி சீதா அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருந்திருப்பாரு. அப்போ அவங்களோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல லேஷஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. இவர் இது முதல்ல பாத்தீங்கன்னா பெருசா எடுத்துக்கல, போக போக அது அதிகரிக்க ஆரம்பிக்குது. அது கூடவே அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சேர பயப்பட்டார். இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு நீ வெளியே வர முடியாது, என்னோட மனைவி அப்படின்றதையும் நான் யாருக்கிட்டயும் சொல்லிக்க முடியாது, ஒழுங்கு மாதிரியா இந்த மருந்தை குடி, இது குடிச்சாதான் அவனுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி மருந்தை திணிக்கிறாங்க. இதோட பிரதிபலனா குழந்தை கலைஞ்சு போயிடுது. ஆனா அவங்களோட உடம்புல இந்த ரேஷஸ் மட்டும் போகவே இல்லை. ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூட்டுறாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கு, இது ஊர் மக்கள் எல்லாரையும் தான் பாதிக்கும், சோ இவள இந்த ஊரை விட்டு அனுப்பது தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தன்னோட கணவனாலே இவங்க அடிச்சு துரத்தப்படுறாங்க. கட் பண்ணி இந்த நபர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாரு. அதை தான் நம்ம பார்த்திருப்போம். அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது திடீர்
திடீர்னு ஒரு நாள் காணாம போன அந்த சீதா பாத்தீங்கன்னா இவங்களை வந்து சந்திக்கிறாங்க. உன் கணவர் உன் அழகிய முகத்தை பார்த்துதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். மாசத்துல ஒரு 4 நாள் அவரை விட்டு தள்ளி இருப்பா இல்லையா, அந்த 4 நாளும் நான் அவர் கூட தான் இருப்பேன். நேரம் காலம் பார்க்காம நாங்க 2 பேரும் உடலிருவுல ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நடக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அடுத்த மாசம் வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து காணாம போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தால மனம் உடைஞ்சு போன இவங்க தன்னோட கணவர் கிட்ட பேசுறதே தவிர்க்கிறாங்க. வாயை திறந்தாலே சண்டைகள் மட்டுமே தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் ஒரு மாதிரி சிந்தனையில இவங்க ஸ்டேபிளா இல்லாமலே போயிடுறாங்க. தன்னைத்தானே கைகள் எல்லாத்தையும் வெட்டிக்கிறாங்க. வலி கூட இவங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் காட்டுக்குள்ள போறாங்க. இதை சில பேர் கவனிக்கிறாங்க. அன்னைக்கு காட்டுக்குள்ள போனவங்க திரும்பி வரவே இல்லை. இதனால பயந்து போனவங்களோட கணவரும் காட்டுக்குள்ள போய் அவங்கள தேடிட்டு இருந்திருப்பாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் ஒரு மாதிரி பித்து பிடிச்சு போயிட்டாருன்னு சொல்ல, அதே சமயத்துல இங்க இருக்க அந்த மனநல பாதிக்கப்பட்ட நபரும் பாத்தீங்கன்னா அப்படியே நடந்துகிட்டே காட்டுக்குள்ள போறாரு. ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கும், அது பக்கத்துல போய் உட்காரு. அப்படியே கட் பண்ணி அவரோட 2வது மனைவிக்கு என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள போனவங்க காணாமலே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அவங்க மயக்கம் போட்டு கீழே கிடக்குறாங்க. அவங்கள ஒரு உருவம் தரன்னு எடுத்துட்டு போகுது. அந்த காட்டுக்குள்ள ஒரு சிலை இருக்கும் இல்லையா, அது முன்னாடி நிறைய சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு அது உருவம் இவங்களோட கழுத்து அறுத்து போட்டுது. அப்பதான் உருவத்தை காமிக்கிறாங்க. சீதா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை பண்ணது. கடவுளுக்கு பலி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. இது இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சீதாவோட கணவர் எழுந்து எங்கேயோ போயிட்டு இருப்பா இல்லையா, அவரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அவர் தங்கிக்கிட்டு இருந்த வீட்டை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது எந்த தடவையும் இருந்திருக்காது. இதனால என்ன பண்றது நின்றுகிட்டே இருக்கும்போது வைஜெயந்தியை பார்த்த சீதா ஒரு ஷெட்ல மீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷெட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. வைஜெயந்தி ஹிப்னாட்டிசம் பண்ணி காட்டுக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. அது அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஷெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வியூக சக்கரம் மாதிரி இருக்கதை கவனிக்கிறாங்க. இதே சக்கரம் தான் மித்துலோட உடம்புல இருக்காவே வரைஞ்சிருக்கும். ஸோ இது மூலமா அந்த சக்கரமும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, இந்த விஷயம் சீதாக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவங்க குடும்பத்துல யாராவது இது சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அவங்களோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா இப்ப உயிரோட இல்லை. ஆனா உயிரோட இருந்தவரையும் இந்த மாதிரி மாந்திரிகங்களான விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முதல் வேலையாக இருக்கிற சக்கர வியூகத்தை பாத்தீங்கன்னா கொளுத்துறாங்க. அது கூடவே இவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரணேஸ்வரி ஷாப் அப்படின்ற இந்த படத்தோட பேர் இருக்கு இல்லையா, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பிரணேஸ்வரி சாபம் அப்படின்றது தான். ஒரு கடவுளோட சிலை காட்டுக்குள்ள இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. அந்த கடவுளால நிறைய நல்லதையும் கொடுக்க முடியும், அதே சமயத்துல டீமனா மாறிட்டாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத வகையில கெட்டதை கொடுக்க முடியும். அதை தான் சீதா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க அந்த டாக்டரோட கணவர் மட்டும் பாத்தீங்கன்னா இதை நம்ப தயாரா இல்ல. அந்த ஹோட்டல் நடத்துற ஒரு கிட்ட உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர, மயக்க மருந்து கிடைக்குமா, இந்த மித்துலை இருந்து கூட்டு போனாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி மயக்க மருந்து எடுத்துக்கிட்டு மித்துல் கிட்ட போக அவங்க கைகளை நீட்டுறாங்க. இவரும் நல்லதுக்காக தானே இதை பண்ற, இதை கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஊசி போட ஆரம்பிக்க ஊசிய வளைஞ்சு போயிடுது. இவர் பயத்துல நின்றுகிட்டே இருக்கும் போது அவங்க இவரோட கழுத்தை பிடிச்சி உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, இப்போ அவங்க வந்தாகணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க டாக்டர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அவரை திட்டிக்கிட்டே இருக்கும்போது மித்துலோட உடம்புல இருக்க அந்த வைஜெயந்தி ஆவி இருக்கு இல்லையா, அது ஓடி வந்து ஒரு கச்சிப்பை கொடுத்து ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. அந்த கச்சிப்பை அந்த சில பக்கத்துல நம்ம மித்துல் போட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த பாதுரிய கூப்பிடுறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவரும் ஒரு பங்குக்கு அங்க இருந்து கிளம்பி அந்த சிலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அதை பார்த்ததும் இவருக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி மொத்த பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா சீதா கிடைச்சா மட்டும்தான் முடியும். சீதாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஊர்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நோய் வாய்ப்பட்டு சாகர தருவாயில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் கிட்டயும் போய் நீங்க பண்ண விஷயங்களால தான் நீங்க இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சீதாக்கு ஒரு நோய் வந்திருந்தா நீங்க டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு அவ சூனியக்காரி அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. அவ கடவுள் கிட்ட போய் கேட்டிருக்கா. கடவுள் நல்லது செஞ்சு மட்டும்தானே நீங்க பாத்திருக்கீங்க, கெட்டது செய்யறத இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. சோ இதுல இருந்து உங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற போராட்டத்துல தான் நான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். ஒரு ப்ரொடெக்டட் சிம்பிள உங்க வீடு ஃபுல்லா வரைஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வீடு முழுக்க, அதாவது ஊர் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வீடு முழுக்க சிம்பிள் வரைகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க தேடிக்கிட்டு இருக்க சீதாவை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி மனநிலைமையோட நின்றுகிட்டே இருக்காங்க. அவங்க ஜன்னல் பக்கத்துல இறந்து போன அந்த வைஜெயந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க நிக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. இவங்க மனசுக்குள்ளேயே நான் பண்ண தப்ப எல்லாத்துக்கும் நீ மன்னிப்ப நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. சீதா கிடைச்சிட்டாங்க அப்படின்ற தகவல் அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து சேருது. வேக வேகமா போய் பார்க்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்ததும் இவங்க ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. ஊருக்குள்ள நடக்கிற விஷயங்களையும் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீங்க வந்தா மட்டும்தான் என்னோட மனைவியை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு வர முடியுமான்னு கேட்க அவங்க மேலும் கீழே யோசிக்கிறாங்க. இது எல்லாமே ஏன் தப்புதான்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்றாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களை அடிச்சு துரத்தப்பட்டதால காட்டுக்குள்ள போறாங்க. இவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்க அந்த கடவுள்கிட்டயே போய் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி
சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு சூனியக்காரி அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்திட்டாங்க. இந்த வலி, அதாவது எனக்கு இருக்க இந்த வலி எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து காத்து வேகமா அடிச்சு அங்க இருக்கிற மெழுகுவத்தி எல்லாமே அழிஞ்சு போகுது. இவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் தெரிஞ்சு எழுந்து பார்க்கும்போது அந்த சிலைக்குள்ள இருந்து ஏதோ மந்திரங்கள் எல்லாமே முழங்குற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அன்னில இருந்து தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். இவங்க ஒரு பலி கொடுத்தாதான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு இருந்த மனநிலைமைக்கு இவங்க தேர்ந்தெடுத்தது இவங்களோட கணவரோட 2வது மனைவியை தான். அவங்கள பலி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, பலியாகிறவங்க முழு சம்மதத்தோட பலியாகணும். என்னதான் ஹிப்னாட்டிசமே பண்ணிருந்தாலும் அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்ல இல்லையா? இதனால அவங்க இறந்து போய் அவங்களோட ஆன்மா முக்தி அடையாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், இங்க இருந்து போங்கன்னு சொல்ல அந்த மித்துலோட கணவர் இருக்கா இல்லையா, காலில் வந்து கெஞ்சாத குறையா கேட்டு பாக்குற, என்னோட மனைவி இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அவங்களும் என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. அங்கதான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு இருக்க பாதிரியோ டாக்டரையோ காமிக்கிறாங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா சீதா வந்தாதான் இதுல இருந்து மித்துல காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் மித்துல கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு அவங்களோட உடம்புக்குள்ள இருக்க வைஜெயந்தி உதவ ஆரம்பிச்சா அப்படின்றது எப்பதுல இருந்து வெளியே வந்திருக்கும் அப்படின்னா, அந்த சக்கரத்தை அவங்க எரிச்சாங்க இல்லையா, அதுல இருந்து தான். சோ சீதாவோட ஸ்பெல்ல இருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தேவையானது எல்லாமே சீதாவை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இந்த சாமியார் சொல்ல, இதுக்கு அந்த டாக்டரும் சீதா இங்க வந்து அவளோட உயிருக்கு தானே ஆபத்துன்னு கேட்க இவரோட பதில் என்ன அப்படின்னா, அவங்களோட குடும்பமே இந்த மாதிரி மாந்திரிகங்கள்ல ஈடுபட்ட குடும்பம் தான் இல்லையா, அவளை பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்களோட முன்னோர்களே வருவாங்க, அதனால அவளுக்கு எதுவும் ஆகாது, இந்த ஊர் மக்களையும் மித்துலி காப்பாற்றணும் அப்படின்னா அவளோட துணை கண்டிப்பா தேவைப்படுதுன்னு பேசிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த 2 பேரை காமிக்கிறாங்க. அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து சேருது. அதுல பாத்தீங்கன்னா அந்த டாக்டரோட கனவு இருக்கா இல்லையா, அவர் ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பாரு. அது என்ன அப்படின்னா, இவங்க எவ்வளவு கூப்பிட்டு வரமாட்டாங்க, இவங்களுக்கு பணம் முத கொண்டு வேற எல்லாத்தையும் கொடுத்து பாக்கலாமா அப்படின்ற மாதிரி, சொத்து சொகை எல்லாத்தையுமே தரேன், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வந்திருப்பாரு. பணத்தால நிறைய விஷயங்களை வாங்க முடியாது, நான் வரணும்னு தான் இருந்தேன், ஆனா அவர் சொன்ன வார்த்தைகளை என்ன தடுத்து நிறுத்திருச்சுன்னு லெட்டர்ல எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்தது தன்னோட நண்பனை போட்டு ஒரே அடி, பணத்தால எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்றது உன்னோட பாலிசி, எல்லாமே இந்த மாதிரி வாங்க முடியாதுல்ல, இவன் என்ன பண்ணதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவரை பயங்கரமா போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே முதல்ல இவர் எப்படி இருந்தாரு, இப்ப பணத்தாசை பிடிச்சி இப்படி மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரை பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சீதாவோட கனவு இருக்கா இல்லையா, பித்து பிடிச்சு போய் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த வீட்டு பக்கமா வராரு, பழைய நினைவுகள் எல்லாமே நினைச்சு பாக்குறாரு. இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு அறையில போய் உட்காரு. அதே சமயத்துல இந்த பாதிரியோ கூட இருக்க 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள இருக்க அந்த சிலையில இருந்துதான் சாபம் உருவாக்கப்படுது இல்லையா, அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி அந்த சிலையை பார்க்கணும் நிறைய பொருட்களோட போறாங்க. அதனால சாமியாரும் இதுக்கு எனக்கு யாருமே தடையா இருக்க கூடாது, நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானே உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்ல கட் பண்ணி இவர் மட்டும் தனியா அங்க சடங்குகள் எல்லாத்தையும் மேற்கொள்ற மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க இவரை சுத்தி அந்த தக்ஷினி யக்ஷினி அப்படின்னு நிறைய டீமன்ஸ் சொல்லியிருந்தா இல்லையா, அது எல்லாமே உலாவிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இதை எதையுமே பார்க்காம இவர் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட பைக்குள்ள இருந்து ஒரு கத்தி எடுக்கிறாரு. சின்னதா ஒரு குட்டி பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. இவரோட குரு இறக்கும் போது நம்ம வாழ்ற காலம் வழியும் நம்ம நிறைய விஷயங்களை பண்ணியிருப்போம், சாகும்போது கூட சில விஷயங்கள் பெண்டிங்ல தான் இருக்கும், அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தோன்னு வையன், என்னைக்குமே நம்ம சாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இப்போ கடவுளுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள்ல இருந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி உணர்ந்துகிட்டு அந்த கத்தி எடுத்து கையை அறுத்துக்கலான்னு போறாரு. அந்த சமயம் பார்த்து அந்த டாக்டரோட கனவு இருக்கா இல்லையா, அவர் தடுத்து நிறுத்துறாரு. உன்னை நான் இங்க இருந்து போக தானே சொன்னேன், எதுக்காக இங்க வந்திருக்க, கத்திய கொடு, நேரம் போய்கிட்டே இருக்கு, நான் சாக்ரிஃபைஸ் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் கொடுக்கறதா இல்ல, இந்த மாதிரி பண்ணி தான் நீங்க எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது, நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களை நினைச்சு பல பேர் ஃபீல் பண்ணுவாங்க, இதுவே நான் இறந்து போனேன்னு வைங்கள யாரும் அவ்வளவா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கான மெயின் காரணமே இந்த இடத்த வளைச்சு போட்டு ஒரு பெரிய ஹோட்டலா கட்டணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இங்க நடந்தது இல்லாம வேற, மேபி அது என்னோட தப்பா கூட எடுத்துக்கலாம், இப்ப நான் அதை சரி செய்யற நிலைமையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலான்னு போக அந்த சாமியார் பாத்தீங்கன்னா உன்னோட மனைவியை நினைச்சு பாத்தியா, இந்த முடிவை எடுக்காதரா, கத்திய கொடுறான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. என்னோட மனைவி இப்ப இருக்க என்ன லவ் பண்ண கிடையாது, எல்லாரும் சொன்ன மாதிரி நான் நிறைய விஷயங்கள் மாறிட்டேன் தான், கண்டிப்பா நான் இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் என்ன மிஸ் பண்ணுவான். ஆனா இதே நிலைமையில நான் அவ கூட இருந்தேன் அப்படின்னா அது சரி இருக்காது, நான் சுத்தமா மாறிட்டேன் சார், எனக்குள்ள பணத்தாசியும் வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற வெறி மட்டும்தான் இருக்கு, இதுக்காக நான் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தேன், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னோட உயிரை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சொல்ல கேட்காம கையை அறுத்துக்கிறார். ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்க
இருக்க. இவரும் அதை பார்த்து கதறிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து அந்த கடவுளோட சிலையில இருந்து ஒரு பெரிய ஒலி வர ஆரம்பிக்குது. கண்கள் எல்லாமே கூச ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி இந்த சைடு அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்கா இல்லையா, வீட்டுல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அவரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி பேய் பிடிச்சிருக்கு. அந்த மித்துள் உள்ள வராங்க. கட் பண்ணி இங்க அந்த சிலையில இருந்து ஒரு பெரிய உருவம் தோன்ற ஆரம்பிக்குது. அதாவது கடவுளோட உருவம். இவங்க கண்களால பாக்குறாங்க, வியந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில மித்துள் உடம்புல இருந்த வைஜெயந்தி பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற எதுவுமே ஞாபகம் இல்ல. கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. வந்து திறக்கிறாங்க. எல்லாரும் இவங்க சரியாயிட்டாங்கன்னு நினைச்சு சந்தோஷத்துல இருக்கும் போது ஒரு நபரை காணோம் அப்படின்னு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. நேத்து நைட்டு நாங்க 2 பேரும் வந்தோம், பாதூரி அங்கே இருக்கேன்னு சொன்னாரு. இப்ப 2 பேரையுமே காணுமே அப்படின்னு மாதிரி அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகும்போது 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. தட்டி எழுப்ப 2 பேருமே உயிரோட இருக்காங்க. கையை கிழிச்சுக்கிட்டு தானே விழுந்தோம் அப்படின்னு மாதிரி கைகளை செக் பண்ணி பாக்குறாரு. எதுவுமே இல்ல. சோ என்ன நடந்தது அப்படின்றது இவருக்கு ஞாபகத்துல இல்ல. இதனால பாதிரி கிட்ட கேட்கும் போது சாக்ரிஃபைஸ் அப்படின்றது உயிரை கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்க கோவம் அகங்காரம் அப்படின்ற எல்லாத்தையும் கொடுக்கறது தான். நேத்து நீ இழந்தது இததான், அதனாலதான் உனக்கு எதுவுமே ஆகல. அண்ட் இவ்வளவு நாள் நான் நொண்டிக்கிட்டே தான் இருந்தேன் இல்லையா, எனக்கும் அது சரியா போயிடுச்சு. எல்லாமே அந்த கடவுளோட செயல் தான் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. பித்து பிடிச்ச நபர் இருக்கா இல்லையா, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி தகவல் வந்து சேருது. போய் பார்த்தா அவருக்கு இறுதி சடங்கு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட தங்கச்சி அழுதுகிட்டே இருக்கு. அவருக்கு இதுதான் முக்தி அடிற நிலைமை, அந்த கடவுள் ஒரு வழியை கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது சரியாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்க பாதுரிக்கு போன் வருது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தன்னோட குழந்தை உயிரோட வந்திருக்கா அப்படின்னு மாதிரி ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே நாங்க வரேன்னு சொல்ல இவரோட அமானுஷ்ய பயணம் தொடங்கும் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிங்க அப்படின்னா நாங்க முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்க முயற்சி பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோக்கு யாராவது லைக் பண்ணாம இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அதை பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்து